பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் திருமண வயதை அடைகின்ற பொழுது சாஸ்திர மரபுப்படி திருமண காலகட்டங்களுக்கு உட்பட்ட நாள், நேரம், அந்த கால நிர்ணயங்கள் கண்டு ஆண் பெண் இரு ஜாதகங்களுக்கும் முக்கியமாக பொருத்தங்கள் தேர்வு செய்யப்படும். அந்த பொருத்தங்களில் அதிமுக்கியமான பழமையில் கிராமிய பண்பாடுகளில் ஆன்றோர்கள் முன்னோர்கள் மங்கழிய பொருத்தம் என்று சொல்வார்கள். அடுத்து ஆயுள் பொருத்தம் என்று சொல்வார்கள். அடுத்து வம்ச விருத்தி என்று சொல்லக்கூடிய வாரிசு அடிப்படை என்று கூறுவார்கள். இந்த அடிப்படைகளின் நோக்கம் என்னவெனில், ஒரு திருமண நிகழ்வே வம்ச விருத்தி என்பது ஆன்றோர்கள் வழி வழியே இந்த திருமண நிகழ்வுகளை நம் முன்னோர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு வழிகாட்டி சென்றுள்ளனர். அந்த அடிப்படையில் திருமண நிகழ்வு நடத்தப்படுகின்ற பொழுது ராகு கேதுக்களுடைய தொடர்புகள் இல்லாமல், அதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் முடிவாவது இல்லை என்பது சாஸ்திர ஐதீகம். இந்த அடிப்படையில் அந்த காரகத்தன்மை பெறும் அந்த சுக்கிரன், அந்த செவ்வாய், இந்த இரு கோள்களும் பாவ கோள்களுடைய சேர்க்கையோ பாவ கோள்களுடைய பார்வையோ இல்லாமலும், ராகு கேதுக்களுடைய தொடர்போ அதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாமலோ, அதனுடைய சாராம்சம் என்று சொல்லக்கூடிய தன்மைகள் இல்லாமலோ திருமண நிகழ்வானது நடப்பது என்பது இயலாத ஒன்று. இதன் மூலம் நான் உங்களுக்கு அறிவிப்பது என்னவெனில், திருமண நிகழ்வானது எந்த ஒரு காலகட்டத்திலும் ராகு கேதுனுடைய தொடர்போ அதனுடைய சாராம்சோ அதனுடைய பார்வையோ அதனுடைய தன்மைகளானது கேந்திர திரிகோணங்கள் அம்சங்களை பெறாமலோ திருமண நிகழ்வானது நடப்பதில்லை என்பது சாஸ்திரத்தினுடைய முக்கிய அம்சமாகும். இதன் அடிப்படையில் நம் முன்னோர்கள் ராகு கேதுவை ஒரு குறையாகவோ ஒரு தோஷமாகவோ அறிவிக்கவில்லை. ஆனால் காலப்போக்கில் இந்த ராகு கேது தோஷம் என்றால் 8, 2, 7 இந்த இடங்களில் இருக்கின்றது குற்றம் என்று அறிவிப்பதினால் எத்தனையோ திருமணங்கள் தடைபட்டும் நிம்மதி எழுந்தும் காணப்படுகின்றன. ராகு கேது என்பது ஜனனத்திலேயே உறுதியானது. அதனுடைய சாரம் அதனுடைய தன்மைகள் பிறப்பெடுத்தால் மட்டுமே ஏதாவது ஒரு ஜாதகம் மட்டுமே அதனுடைய குறையை காட்டுமே ஒழிய மற்ற ஜாதகங்கள் அதனுடைய குறை காண்பிக்கப்படுவதில்லை என்பதும் ஐதீகம். ராகு கேது தொடர்போ பார்வையோ சாராம்சமோ இல்லாமல் திருமணம் நடப்பது இல்லை என்பது சாஸ்திர மரபு. இதுவே எனது கருத்து. நன்றி, வணக்கம்.